வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தேனி மாவட்டம் வீரபாண்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கௌமாரியம்மன் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேனியிலிருந்து கம்பம் செல்லும் வழியில் அமைந்திருக்கும் இந்த ஊரில்தான் அம்பிகை சுயம்புவாக எழுந்தருளுகிறாள். இங்கே அம்பிகையின் திருநாமம் கௌமாரி என்பது. மேலும் இவள் கன்னி தெய்வமாக அருள்பாலிக்கிறாள். இத்தலத்தின் சிறப்புகளில் மற்றொன்று இங்கே அம்பிகை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஈசனின் சந்நிதி. இந்த ஈசனுக்கு கன்னீசர் என்பது திருநாமம். வைகை ஆற்றின் கிளை நதியான முல்லை ஆற்றங்கரையில் கோயில் கொண்டிருக்கும் கௌமாரியின் திருத்தல மகிமையை தெரிந்து கொள்வோமே. மதுரையை ஆண்ட வீரபாண்டியன் என்னும் பாண்டிய மன்னனுக்கு திடீரென கண் பார்வை பறிபோனது. வைத்தியர்கள் எவ்வளவோ முயன்றும் பார்வை மீளவில்லை. அப்போது அவன் கனவில் தோன்றிய அம்பிகை தன் தலத்துக்கு வந்தால் கண் பார்வை கிடைக்கும் என்றாள். கனவில் இருந்து விழித்தெழுந்த மன்னன் எந்த தலம் என்பது அறியாமல் ஒவ்வொரு தலமாகச் சென்று ஈசனையும் அம்பிகையும் தொழுது வந்தான். அம்பிகை கௌமாரியாக வீற்றிருக்கும் தலத்துக்கு வந்து கன்னீசரை வணங்கி அம்பிகையை தொழுதபோது கண் பார்வை மீண்டும் வந்தது. மன்னன் மனம் மகிழ்ந்து அதற்கு காணிக்கையாக கோயிலை புதுப்பித்து கட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. பாண்டிய மன்னன் அருள் பெற்ற தலம் இது என்பதால் வீரபாண்டி என்றே இந்த ஊருக்கும் பெயரானது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இவ்வழியாக சென்ற ஆங்கிலேய அதிகாரி ஒருவர் அம்மை நோயால் பீடிக்கப்பட்டு துன்பப்பட்ட போது இத்திருத்தலத்துக்கு வந்து வணங்கி நலம் பெற்றதால் ஆற்றங்கரையில் பாலம் கட்ட உத்தரவு பிறப்பித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் அம்மை நோயால் பீடிக்கப்பட்டவருக்கு அம்பாள் முன் படைக்கப்பட்ட தீர்த்தத்தை கொடுக்க அம்மை நோயின் சீற்றம் குறையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இக்கோவிலின் தல வரலாற்றை காண்போம். வைகை வனத்தில் கொடிய அரக்கன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மக்களுக்கும் மிகுந்த தொந்தரவு கொடுத்து வேள்விகள் ஆராதனைகள் எதுவும் நடக்க முடியாமல் தடுத்து வந்தான். அவனை அழிப்பதற்காக பராசக்தி இந்த வனத்திற்கு வந்தாள். வந்த இடத்தில் சிவபூஜை செய்ய வேண்டி ஒரு லிங்க திருமேனியை பிடித்து வைத்து பூஜை செய்ய ஆரம்பித்தாள். அந்த ஈசனுக்கு கன்னீஸ்வரர் என்கிற திருநாமம் இட்டு வழிபட்டாள். அப்போது அங்கு வந்த அசுரன் பார்வதி தேவியின் பூஜையை கலைக்க முயன்றான். அவளை அங்கிருந்து அப்படியே தூக்கிச் செல்ல முயல ஆத்திரம் கொண்ட தேவி கையில் பூஜைக்காக வைத்திருந்த அருகம்புல்லை அவரை நோக்கி வீசினாள். அம்பிகையின் அருளால் அருகம்புல் அம்பு ஆனது. அரக்கனை இரு துண்டுகளாக பிளந்தது. அரக்கன் மாண்டு போனான். இதனால் மகிழ்ந்த தேவர்கள் பார்வதியை கன்னி தெய்வமாக்கி கௌமாரியாக அத்தலத்திலேயே கோயில் கொண்டு அனைவருக்கும் அருள வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள தேவி அங்கேயே சுயம்புவாக எழுந்தருளி கோயில் கொண்டாள் என்கிறது தலபுராணம். இந்த அம்பிகை கன்னி தெய்வமாக இருந்து அருள்பாலிக்கிறாள் என்பதால் இவளிடம் கேட்ட வரம் உடனே கிடைக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கு வந்து முல்லை நதியில் தீர்த்தமாடி அங்க பிரதட்சணம் செய்து இங்குள்ள வேப்ப மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டிக் கொண்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்கிறார்கள். அதே போன்று குடும்பத்தில் எப்போதும் சண்டையும் சச்சரவுமாக இருப்பவர்கள் சித்திரை திருவிழாவின் போது தீச்சட்டி ஏந்தி வலம் வந்து வழிபட்டால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு நீங்கி நிம்மதி ஏற்படுவதாக பக்தர்கள் நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார்கள். மாதந்தோறும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் புதிதாக திருமணமானவர்கள் திருமாங்கல்யத்தை அம்பாள் முன் சாற்றி வழிபட்டு புதுமாங்கல்யம் மாற்றிச் சென்றால் கணவருக்கு ஆயுள் கூடும் என்பது ஐதீகம். இத்திருத்தலத்துக்கு வந்து வேண்டுதல் நிறைவேறிய தென் மாவட்ட பக்தர்கள் சித்திரை திருவிழாவில் முடிக்காணிக்கை கொடுத்தும் தீ மிதித்தும் பறவை காவடி எடுத்தும் 1000 கண் பானை சமர்ப்பித்தும் அம்மனின் அருள் பெறுகின்றனர். சித்திரை திருவிழாவின் போது கொடிக்கம்பத்துக்கு நீர் ஊற்றவும் அக்னி சட்டி எடுக்கவும் மண் சட்டியை பயன்படுத்துவதுதான் வழக்கம். அந்த மண் சட்டி செய்யும் குயவர்களின் கனவில் தோன்றும் அம்பாள் ஒவ்வொரு ஆண்டும் இத்தனை மண்சட்டி தான் செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பிப்பாள். அவள் சொன்னபடியே சட்டி செய்யும் குயவர்களுக்கு சரியாக கடைசி நாள் திருவிழாவின் போது அனைத்து மண் சட்டிகளும் விற்று போகும் அதிசயமும் இங்கே நிகழ்கிறது. அக்னி சட்டி எடுப்பவர்களுக்கு எந்த மரத்தில் விறகு எடுக்க வேண்டும் என்பதையும் காவடி எடுப்பவர்களுக்கு எந்த நதியில் தீர்த்தம் எடுக்க வேண்டும் என்பதையும் கனவில் தோன்றி ஆணை பிறப்பித்து உதவுகிறாள் இந்த கௌமாரி அம்மன். இந்த கோயிலில் விநாயகர் முருகன் சந்நிதிகளும் அமைந்துள்ளன. வீரபாண்டிய மன்னனுக்கு கண் பார்வை அருளிய இந்த வீரபாண்டி அம்மனை வணங்கி வழிபட்டால் வழக்குகளில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் வெற்றிகளே கிட்டும். நன்றி மக்களே.